வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். முதலாவதாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள விஷயங்கள் பற்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் இல்லாமல் அட்வைசர்ஸாக வேலை பண்ணுறவங்களும் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். 1 ஏப்ரல் 2024 நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபிசிக்கலாக சில பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுபோல் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய பேனில் இந்த நேம் தானே இருக்குது, எனக்கு ஏன் இந்த நேமில் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேன் கார்டில் பிரிண்ட் பண்ணுறது அவர்களுடைய இஷ்டத்துக்காக கார்டில் பிரிண்ட் பண்ணுவோம். பேன் லெட்ஜர்னு ஒன்று இருக்குங்க, அதில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேன் லெட்ஜரில் உள்ள நேமும் உங்களுடைய எந்த முதலீடு செய்கிறீர்களோ அந்த நேமும் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா 1 ஏப்ரல் 2024 நீங்கள் அது மாதிரி போட்டிருக்கக்கூடிய முதலீடில் ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேரை மாற்றணும், இல்லைனாக்க இன்கம் டேக்ஸ் சைட்டில் போயிட்டு உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணலைன்னா அந்த முதலீட்டினை உங்களால் திரும்பி பெறுவதற்கு இந்த வழிமுறைகளை செய்தால்தான் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களுக்கு பணம் உடனடியாக வராது. ஏன்னா உடனடியாக பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த விஷயங்களையும் பட் ஒரு சில காலகட்டங்கள் கழித்து எடுக்கும் பொழுதும் நமக்கு ஒரு சிரமங்கள் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. இரண்டே வழிமுறை தான். ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேன் கார்டு இருக்கிற நேமில் மியூச்சுவல் ஃபண்டை மாற்றுங்க, இல்லை இன்கம் டேக்ஸ் சைட்டில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நேம் உள்ள மாதிரி பேன் கார்டில் நேமை மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேம், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம், உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய நேம், இது மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் சில பேர் வெளிநாடு செல்வாங்க, பாஸ்போர்ட், அதுலேயும் இது சரியாக இருக்க வேண்டும். இது சரியாக இல்லாமல் நீங்கள் ஓவர்லுக் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்குவதோ எதுவாக இருந்தாலும் அந்த சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த உங்களுடைய டாக்குமெண்ட்டை சரி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் முதல்லையே பார்த்து வச்சுங்க. ஸோ இது ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே இல்லை, ஏற்றினதை மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, வங்கிகள் எல்லாம் வட்டி விகிதம் முதலீடு செய்பவர்களுக்கு வட்டி விகிதத்தை கூட கொடுக்குறாங்க. அந்த வட்டி விகிதம் கூட கொடுக்கும் பொழுது அவங்க லோன் கொடுத்துருக்காங்கல்ல, ஹவுசிங் லோன், அதனுடைய லோன், அதாவது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் அதுக்கு மேல் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய வட்டி விகிதம் அதிகமானதுனால மாதாந்தோறும் கட்டக்கூடிய அந்த தொகை, அந்த கடன் தொகை பார்த்தீங்கன்னாக்க அதிகமாகி உள்ளது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 10,000, 15,000 வரை கூட அதிகரித்திருக்கும். இதற்கு இரண்டு காரணங்கள். இதை நம்ம எப்படி கையாளணும்? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்க பேங்க்லேருந்து நிறைய எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அதை தவிர நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இரண்டு தான். நீங்கள் உங்களுடைய ஒரு அட்வைசர் மூலியமா பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்தால் போல் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பணத்தை போட்டிருந்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இப்போ ரிடீம் பண்ணி உங்களுடைய ஹவுசிங் லோன் குறைங்க, அந்த அமௌண்ட்டை குறைச்சிக்கலாம். மேலும் ஹவுசிங் லோன் எடுத்தவர்களுடைய வயதையும் நாம் பார்க்க வேண்டும். யங்ஸ்டர்ஸாக இருந்தீர்களானால் உங்களுடைய தவணை முறையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்பொழுது தவணை முறை 80 தான் இருக்குது அப்படின்னா அந்த 80 உங்களுடைய தவணை முறையை 100ஆக அதிகரித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அதாவது 50 வயதிற்கு மேல் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தவணை முறை, அதாவது அந்த மாதத்தை தவிர அந்த தவணை அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மாதத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க, அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்க
உங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது, இந்த வட்டி விகித ஏற்ற இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில காலகட்டங்களுக்கு தான் இருக்கும். அடுத்த வருடத்திற்கு பிறகு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க திருப்பி மறுபடியும் வட்டி விகிதம் வந்து குறையக்கூடும். அந்த சமயத்தில் அதை சரியாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கனாக்க இதை மாதிரி இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து கொள்ள முடியும். இந்த ஏற்ற இறக்கங்கள் ஏறும்பொழுதும் ஏறும்பொழுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ரெடீம் பண்ணி அதில் போட்டுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் குறையக்கூடும். திரும்பி மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெகுலராக முதலீடு செய்து கொண்டிருங்கள். மேலும் நண்பர்களே, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இன்சூரன்ஸில் வந்து பியூர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதனால் அது வந்து உங்களுடைய அந்த பாதுகாப்புக்கு மறுபுறம் உங்களுடைய ஃபேமிலிக்கு அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாகும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் தகவலாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். இதனை வந்து லைக் பண்ணுங்க, அதுபோல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை தினம் மற்றொரு சிறப்பு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.